Good morning, students. Now we'll discuss the symbol of an element. A symbol is an abbreviation or short representation of a chemical element. This is a unique symbol for each element. So it represents one atom of the elements. So the symbol is usually derived from Latin or English or Latin இதிலிருந்து derive பண்றாங்க. So the symbols are expected by the International Union of Pure and Applied Chemistry. So that means IUPAC. அது என்ன சொல்றாங்கன்னா இந்த symbols வந்து இந்த IUPAC தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்குது. இதுதான் வேர்ல்டு ஃபுல்லாவே சப்ளை பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க சொல்கிறது தான் இதுதான் சிஸ்டம். இவங்க தான் ஒரு யூனியன் மாதிரி வச்சு இவங்க ஏற்றுக்கிட்டால் தான் ஸோ உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் அதை ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த சிஸ்டம் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன், த டால்டன் வாஸ் த ஃபஸ்ட் சயின்டிஸ்ட் டு யூஸ் த சிம்பிள் ஃபார் எலமெண்ட்ஸ் இன் வெரி ஸ்பெசிஃபிக் சென்ஸ். அவர் வந்து ஒரு குறியீட்டை பயன்படுத்தினார், டால்டன் அப்படிங்கிறவர். ஸோ அதே மாதிரி பெர்சிலியஸ் suggested that the symbol of an element can be written as one or two letters of the name of the elements. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட லெட்டர்களை அவர் பயன்படுத்தினார். ஸோ இருந்தாலும் இந்த பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா the name of elements were derived from the name of place. ஆரம்பத்துலாம் பார்த்திங்கன்னா எந்த பிளேஸ்லேருந்து கிடச்சிச்சோ அந்த பிளேஸு. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் அப்படிங்கிறது வந்து வாஸ் டேக்கன் ஃப்ரம் த சைப்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கிருந்து தான் நமக்கு வந்து கிடச்சினா அதனுடைய பேர்லேயே வச்சுட்டாங்க. சம் நேம்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வாஸ் டேக்கன் ஃப்ரம் த இங்கிலீஷ் வேர்டு மீனிங். இங்கிலீஷ் வேர்டு மீனிங் எல்லோன்னு சொல்லுவோம். கோல்டுன்னா அது எல்லோ அப்படிங்கிற ஒரு கலர் குறிக்கிறது. So nowadays IUPAC approves name of elements, nowadays IUPAC approves names of elements. Many of the elements are the first one or two letters of the elements name in English. The first letters of symbol is always written in capital letter. Capital letter தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். The second letter as a small letter. ஸோ இது ஃபஸ்ட்டு இப்போ அவருடைய ஃபஸ்ட்டு டால்டனுடைய சிம்பிள்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். திஸ் இஸ் த டால்டன் சிம்பிள். இந்த பிக்சர்ஸில் இந்த டேபிள் காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எலமெண்ட்ஸ் டால்டனுடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனுடைய சிம்பிள் பாருங்கள், ஒரு சர்க்கிள் போட்டு டாட் இருக்கும். கார்பனுக்கு வந்து ஒரு சர்க்கிளில் ஃபுல்லாகவே ஷேடோ இருக்கும். ஆக்சிஜன்னா எதுவுமே இருக்காது, சர்க்கிள் ஒன்லி. பாஸ்பரஸ்க்கு பாருங்கள் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ். ஸோ சல்ஃபர், ஸோ ஒரு ப்ளஸ்ஸு. பிளாட்டினம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளில் அந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அயன் ஐ, காப்பர் சி ஃபஸ்ட் லெட்டர், சில்வர் எஸ், கோல்டு ஜி, லெட்டு எல். ஸோ திஸ் இஸ் இந்த மாதிரி டால்டன் சிம்பிள். இந்த டேபிள் காலத்தில் இருக்கணும் எலமெண்ட்ஸுக்கு வந்து டால்டன் இந்த மாதிரி தான் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பெர்சிலியஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணார். தட் சிம்பிள்ஸ் ஸோ பெர்சிலியஸ் பாருங்கள். ஸோ இந்த பெர்சிலியஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிள் ரெண்டு டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி த ஃபாலோயிங் ரூல்ஸ் ஆர் ஃபாலோடு வைல் அசைனிங் சிம்பிள் டு ஒன் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் வந்து என்னென்ன ரூல்ஸ்னால், இந்த சிம்பிள் கொடுக்கணும்னா ரெண்டு ரூல்ஸு. ஸோ கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் டூ லெட்டர்ஸாக இருக்கணும். த சிம்பிள் ஆஃப் மோஸ்ட் எலமெண்ட்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு ஃபஸ்ட் லெட்டர். அந்த ஃபஸ்ட் லெட்டர் இஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் தென் செகண்ட் லெட்டர் சிம்பிள் கொடுத்தோம்னா ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஆக்சிஜனுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டர் ஓ, ஃப்ளூரினுக்கு ஃபஸ்ட் லெட்டர் எஃப், ஹைட்ரஜனுக்கு ஹெச், குளோரினுக்கு சிஎல். பாருங்கள் இது ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் வரும். புரோமின் பிஆர், அயோடின் ஐ, கார்பன் சி. ஓகேங்களா, இதெல்லாம் ஃபஸ்ட் லெட்டர்ஸ். சிலிக்கானுக்கு சிலிக்கான் எஸ்ஐ,
ஜெர்மானியம், ஆர்செனிக், ஆன்டிமனி, SP, நியான், NE அப்படிங்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், மெக்னீசியம் Mg, ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ். அலுமினியம் Al, குரோமியம் Cr, மெக்னீசியம் Mn, கோபால்ட் CO, நிக்கல் Ni, ஜிங்க் Zn, சில்வர் Ag, பேரியம் Ba, டங்ஸ்டன் W. ஸோ இந்த மாதிரியான நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை விட இந்த லத்தீன் நேம்லேருந்து சம் எலமெண்ட்ஸ்க்கு வந்து சொன்னாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, கோல்டு பாருங்கள், அதனுடைய சிம்பிள் AU தானே, AU ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ். சில்வர் பாரு அர்ஜென்டம், அதனால் ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர் சிம்பிள் AG. மெர்க்குரி, ஸோ ஹைட்ரோஜனம் அப்படின்னு சொல்கிறோம், அதனால் HG அப்படிங்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பாரு காப்பர் சொல்ல முடியா, கியூப்ரம், இது சைப்ரஸ் அப்படிங்கிற தீவுலேருந்து எடுக்கப்பட்டது, அதனால லத்தீன் வேர்டு வந்து கியூப்ரம். ஸோ அதனால் காப்பர் CU ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் தருவோம். காப்பர்னா ஃபஸ்ட்டு 2 லெட்டர் CO வரணும். ஆனால் இது வந்து லத்தீன் நேம்லேருந்து எடுத்திருக்காங்க, இதனுடைய சிம்பிள் கியூப்ரம். ஸோ அதனால் CU தான் வரும். ஓகேங்களா? லெட்டு PB சிம்பிள், அயன் Fe, சோடியம் Na, பொட்டாசியம் K, டின் Sn. ஓகேங்களா? ஸோ ஸ்டானம் அப்படிங்கிற லத்தீன் வேர்ட்லேருந்து இது டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே த சிம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். Elements in human body. Nearly 99% of the mass of our human body consists of just 6 chemical elements. Namely, first one oxygen, second carbon, third hydrogen, fourth nitrogen, fifth calcium and sixth phosphorus. 6 elements வந்து நம்ம human bodyல வந்து இருக்கும். So another 5 elements make up most of the least percentage தான். There are potassium, sulfur, sodium, chlorine and magnesium. Chlorine and magnesium இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் இருக்கும். So elements in air. Air is a mixture of gases. The molecules of 2 different elements, nitrogen and oxygen, make up about 99% of the air. Airல வந்து 99% இது ரெண்டுமே இருக்கும். The rest includes small amount of argon, carbon dioxide, inert gases, etc. Oxygen is the life-giving elements in the air. Life-giving நம்ம உயிர் வாழ்வதற்கு முக்கிய தனிமம் எது அப்படின்னா காற்றில் என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக், chemical compounds. What is a chemical compound? A chemical compound is a pure substance that it is formed when the atom of 2 or more elements combine chemically in a definite proportions. அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த தனிமங்கள் வந்து இணைஞ்சு காண்பண்டா அதுக்கு பேர் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ்னால் சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். So compounds exhibit the property that are entirely different from the property of the constituents of elements அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள், ஸோ வாட்டர் ஃபார்ம் ஆகிறது எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் எப்படிங்க ஃபார்ம் ஆகும்? ஸோ வாட்டருடைய ஃபார்முலா என்னங்க? H2O தான் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. எது எது சேர்ந்தது வாட்டர் ஃபார்ம் ஆகும்? ஹைட்ரஜனும் ப்ளஸ் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நமக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்படி தான் வாட்டர் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த வாட்டர் மாலிகுலில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இது ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் கேசியஸ் ஃபார்மில் இருக்கும். இது மட்டும் H2O வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ லிக்விட் ஃபார்மில் இருந்தால் இதனுடைய ப்ராப்பர்ட்டி வேறு. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அந்த கேசியஸ் அதுவும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்து இந்த ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டியை இந்த ஹைட்ரஜன் ப்ராப்பர்ட்டியும் இந்த ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டியும் நம்ம கம்பேர் பண்ணோமா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதேமாதிரி வாட்டர் மாலிகுலில் இருக்கிற ஆக்சிஜனும் கேசியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணோமா இதனுடைய ப்ராப்பர்ட்டி ரெண்டும் போதால் என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டர் எப்படிங்க சார் ஃபார்ம் ஆகும்னா மாஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1:8 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும்.
வாட்டர்ங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அட் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எக்ஸிஸ்ட் as liquid while hydrogen and oxygen exist as gases அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா. ஆல்சோ ஆக்சிஜன் சப்போர்ட் ஃபயர் whereas water is used as a fire extinguisher. அது ஃபயர் எக்ஸ்டிங்ஷரில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இதே சேம் வே இன்னொரு another one of the example sodium chloride, that means காமன் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. காமன் சால்ட் அப்படின்னா நம்ம சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். அது இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் NaCl, ஃபார்முலா NaCl. இது சோடியமும் குளோரின் அப்படிங்கிற மாலிகுலும் Cl குளோரின் அப்படிங்கிற மாலிகுலும் சேர்ந்து நமக்கு சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது அப்படி தாங்க சார். சோடியம் குளோரைடுங்கிறது நம்ம இட் இஸ் யூஸ்டு இன் அவர் ஃபுட்டில் யூஸ் பண்ணுறோம். வேற சோடியம் அண்ட் குளோரின் ஆர் பாய்ஸ்னஸ். இது ரெண்டுமே தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது பாய்ஸ்னஸ்ஸு, இது ரெண்டும் சேர்ந்து காம்பவுண்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃபுட்டில் நமக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது, சேஃபாக இருக்கும். பட் இது தனியாக யூஸ் பண்ணும்போது அது அன்சேஃபாக இருக்கும். நம்ம எடுத்துக்கும் போது அன்சேஃப் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோடியம் அப்படிங்கிறது நம்ம வாயில் எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் இட் கேட்ச் த ஃபயர். ஏன்னா சோடியம் மெட்டல் பாட்டிலில் ஃபயர் ஆகும் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவும் ஆகும். குளோரின் அதே மாதிரி தனியாக எடுத்து வச்சோமா அது டிஸ்இன்ஃபெக்டன்ட். குளோரின் பார்த்திங்கன்னா கிருமி நாசினி அண்ட் பாய்ஸ்னஸாகவும் இருக்கும். ஓகேங்களா. ரெண்டுமே அன்சேஃப் தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது. ஆனால் இது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ சோடியம் குளோரைடு இஸ் த காம்பவுண்ட். அதுக்கான டயக்ராம்ஸ் தான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அந்த டயக்ராம்ஸ், திஸ் டயக்ராம் தான் பாருங்கள் பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. சோடியம் இஸ் a highly reactive solid at room temperature. It burns vigorously when in contact with water. வாட்டரில் நல்லாவே எரியும். குளோரின் இஸ் yellowish green பாய்ஸ்னஸ் கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். அது பாய்ஸ்னஸ் கேஸ். ரெண்டு தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அது பாதிப்பு ஏற்படும். ஓகேங்களா. ரெண்டும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் நம்ம ஃபார்ம் ஆகி காம்பவுண்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் ஒன், a compound is formed only when the constituent elements combine in a fixed proportions. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். The properties of the compounds are different from those of its constituent elements. இது செகண்ட், இதுவும் நம்ம முன்னாடி சொன்னோம். A compound cannot be broken down by physical method. physical மெத்தடில் ப்ரோக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் this is because the compound is made up of different elements that are chemically combined. சோடியம் குளோரைட் cannot be separated by physical method. இந்த சாதாரண உப்பை நம்ம ஈஸியாக சோடியம் குளோரைட் இருக்கிறது சோடியம் தனியாக Cl தனியாக நம்ம ஃபிசிக்கல் மெத்தடு, தட் மீன்ஸ் ஃபில்ட்ரேஷன் டிகண்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் a compound can be separated into constituent எலமெண்ட்ஸாக பிரிக்கலாம். எப்போனா பை அப்ளையிங் த கெமிக்கல் மெத்தட் அப்ளை பண்ணும்போது நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். அடுத்தது டேபிள் காலத்தில் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் எலமெண்ட் இஸ் த சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். A compound is a chemical substance formed by the combination of two or more elements. Elements combine to form compounds. ஆனால் compounds can be split into elements அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ அணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ அந்த தனிமத்தினுடைய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ மாலிகுல் அப்படிங்கிறது காம்பவுண்டினுடைய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் தான் மாலிகுல். ஓகேங்களா. இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா? A chemical formula is a symbolic representation of one molecule of an element or compound அப்படின்னு சொல்லலாம். It provides information about that elements present in the molecule and the number of atom of each elements அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள். The molecular formula of water is H2O. நமக்கு தெரியும் H2O. இதில் இந்த 2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது இந்த வாட்டரில் அப்படிங்கிறது நோட் பண்ணுறது. இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஸோ அங்கே ஒன்று இருக்கிறதாக மீனிங். ஸோ இந்த வாட்டர் மாலிகுலில் the 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி சோடியம் குளோரைடு NaCl, sodium chloride. இதில் how many number of atom? So sodium is one of the atom, chlorine is the one of the atom. Next one ammonia NH3. So how many number of atom? So there are four atoms இருக்கு, 3 but அதில் 3 hydrogen atom 1 nitrogen atom, 3 atom of hydrogen, புரியுங்களா, 1 atom of nitrogen. குளுக்கோஸ் பாருங்கள், கீழே டேபிளர் காலத்தில் இந்த டேபிளர் காலத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். குளுக்கோஸில் வந்து பார்த்தீங்கன்னா C6H12O6. ஸோ 6 கார்பன் ஐட்டம், 12 ஹைட்ரஜன் ஐட்டம் அண்ட் 6 ஆக்சிஜன் ஐட்டம். ஸோ ஃப்ரம் த கெமிக்கல் ஃபார்முலா we can conclude that the types of atom and the number of each type of atom in one molecule of the substance அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து என்ன டைப் ஆஃப் த ஆட்டம், எத்தனை மாலிகுல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க, அதில் சம் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் அட்டாமிசிட்டி. ஸோ இன் கெமிஸ்ட்ரியில் அட்டாமிசிட்டி இஸ் டிஃபைன்ட் as the number of atom present in one molecule of an element, compound or a substance. அதாவது ஒரு காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, அதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி மீன்ஸ் அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள், ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் O+O gives O2 அப்படின்னு இருக்குங்களா. அதில் பாருங்கள் O2ன்னா ஆக்சிஜன் மாலிகுலர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2. therefore atomicity of oxygen molecule is 2. எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதான் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பாஸ்பரஸ் P4, சல்ஃபர் S8. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4. இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாஸ்பரஸில் 4 ஆட்டம் இருக்கிறதுனால the atomicity of phosphorus 4.